அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜன்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவான் சர்பராஜா கருணாகம் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய பார்வை வெகு அற்புதமாக விழுந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சர்பராஜா கேது பகவான். இந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும். பல மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு சேர்க்க காத்து கொண்டிருக்கிற அமைப்பு இந்த அமைப்பு. தொழில் தடைபட்டிருந்த தொழில் வெகு அற்புதமாக நடந்தேற ஆரம்பிக்கும். நல்ல லாபத்தினை கொண்டு சேர்க்கும். எதிர்பாராத தனவரவு உங்களை திக்குமுக்காட செய்யும். பெற்றோர்கள் அவர்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு நன்கு அடைந்துவிடும். உடல் ஆரோக்கியத்திலே மட்டும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அலைச்சலும் அகால போஜனமும் அவ்வப்போது வந்தாலுமே கூட கட்டுக்குள் தான் அடங்கியிருக்கும். நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களும் மிகச்சிறந்த நன்மைகளை கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. அந்நிய தேசத்திலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்க்கும். சுபகாரிய நிகழ்வுகள் என்பது இல்லத்திலே அடுத்தடுத்து நிகழ காத்து கொண்டிருக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். இல்லத்திலே மங்கள ஒளியும் மழை ஒளியும் கேட்கின்ற காலம் இந்த காலமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு வீடு மனை புதிய வீடு வண்டி வாகன சேர்க்கை என்பது வெகு சுலபமாக அமைந்துவிடும். கடன் முழுவதுமே பைசாகிவிடும். தொழிலிலே நீங்கள் எதிர்பார்க்காத லாபத்தினை குறைந்து சேர்க்கும். நல்ல அபிவிருத்தி அடைவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் அனுகூலத்தை அடைகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. விஐபி ஒரு சிலருடைய அறிமுகம் கிடைத்து அவர்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. உங்கள் குழந்தைகள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பான காலம். உத்தியோகஸ்தர்களுக்கும் மிக மிக சிறப்பான காலம். உங்கள் இஷ்டப்படி விருப்பப்படியே ஊதிய உயர்வு இட உயர்வு பதவி மாறுதல் என்பது எல்லாமே அமைந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இதனால் வரை பட்ட துன்பங்கள் அனைத்தும் மாறி நல்ல மகிழ்ச்சிகரமான மனோபாவமான நிலை அமைய காத்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேல் ராகு பகவான் நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாய நமக. ஓம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல சாய்நாத பகவான் எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தர வேண்டி நான் பிரார்த்தனை செய்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.